அமெரிக்காவை வேட்டையாடிய ஈரான், பின்னணியில் வலுவான ரஷ்யா. அதிர வைக்கும் புதிய தகவலிக்க நீர் இருக்கக்கூடாது. அமெரிக்க குடிநீர் தளங்கள் காலி. போரில் ஈரான் வைத்த புதுவித விமானம் கப்பல் ஏறி இருக்கும். இந்தியர்கள் செயலால் கௌரவம். சீனாவிற்கு எரிச்சலோ எரிச்சல். உக்ரைன் போர் தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவும் சந்தித்த நிலையில் மத்திய கிழக்கில் ஈரான் நடத்தி வரும் தாக்குதல்களில் ரஷ்யாவின் மறைமுக பங்கு குறித்த சந்தேகங்கள் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் தாக்குதலில் அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் உளவு அமைப்புகள் துல்லியமாக குறிவைக்கப்படுவது ரஷ்யா வழங்கும் செயற்கைக்கோள் மற்றும் உளவு தகவல்கள் பயன்படுத்தப்படுகிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. இவ்வளவு துல்லியமாக அமெரிக்க தளங்களை ஈரான் எப்படி அடையாளம் காண்கின்றது? அமெரிக்க ராணுவ தளங்கள் எங்கே இருக்கின்றன? எந்த விமானங்கள் எப்போது புறப்படுகின்றன? எந்த இலக்கை தாக்க வேண்டும்? இப்படிப்பட்ட மிக முக்கியமான தகவல்களை ரஷ்யா ஈரானுக்கு வழங்குகின்றதா போன்ற கேள்விகள் தற்போது அமெரிக்க உளவுத்துறையை அதிர வைத்திருக்கின்றது. ஈரான் அமெரிக்க மோதல் ரஷ்யாவிற்கு சில வகையில் சாதகமாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். குறிப்பாக இது உக்ரைன் போரில் இருந்து அமெரிக்காவின் கவனத்தை திசை திருப்புவதுடன் மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் ராணுவ ஆயுதங்களை அதிக அளவில் பயன்படுத்த செய்யக்கூடும். அதனால் அமெரிக்காவை எதிர்கொள்ளும் அளவிற்கு ஈரானுக்கு தேவையான செயற்கைக்கோள் தகவல் மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை ரஷ்யா மறைமுகமாக வழங்குகின்றது என்று என்பிசி செய்தி வெளியில் உள்ள நகராட்சி நீர் மற்றும் கழிவுநீர் அமைப்புகளை குறிவைத்து ஹேக்கர்கள் சைபர் தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக FBI மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிறுவனம் எச்சரித்துள்ளன. பல நீர் பயன்பாட்டு நிறுவனங்கள் இதுபோன்ற சம்பவங்கள் குறித்து FBI-யிடம் புகார் அளித்திருப்பதாகவும் சில தாக்குதல்கள் நீர் செயல்பாடுகளை சீர்குலைத்திருப்பதாகவும் அந்த அமைப்புகள் தெரிவித்துள்ளன. மின்னசோட்டாவில் மட்டும் 30க்கும் மேற்பட்ட நகராட்சி நீர் கட்டமைப்புகள் ஹேக்கர்களின் இலக்காக இருந்ததாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல்களில் ஈரானிய தலையீட்டின் சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறப்பட்டாலும் இதுவரை யாரையும் குற்றவாளியாக அமெரிக்க அரசு அறிவிக்கவில்லை. இதனிடையே இந்த விவகாரம் அமெரிக்க அரசியலிலும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மினசோட்டா நிர்வாகத்தின் திறமையின்மையே காரணம் என்று விமர்சித்துள்ளார். ஈரானை குற்றம் சாட்டுவதையும் அவர் நிராகரித்தார். ஈரான் ஆதரவு ஹேக்கர்கள் ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த புதிய சம்பவங்கள் அமெரிக்காவின் குடிநீர் பாதுகாப்பு குறித்து புதிய கவலையை ஏற்படுத்தி சர்வதேச அளவில் சீனா அல்லது அமெரிக்கா என்று இந்த நாட்டிற்கு ஆதரவு அதிகமாக இருக்கிறது என்பது பற்றி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் அமெரிக்காவின் மானத்தை இந்தியர்கள் காப்பாற்றியுள்ளனர். சமீபத்தில் பியூ ஆராய்ச்சி மையம் என்கிற அமைப்பின் சார்பில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஆய்வில் மொத்தம் 36 நாடுகளை சேர்ந்த மக்களிடத்தில் கேள்விகள் கேட்கப்பட்டன. இதில் பெரும்பாலான நாடுகளை சேர்ந்த மக்கள் சீனாவிற்கு ஆதரவாகவே ஓட்டு போட்டுள்ளனர். சீனா தனது நாட்டை மாற்றி இருக்கும் விதம், அறிவியல் கண்டுபிடிப்புகள், ஆட்டோமொபைல் மற்றும் AI தொழில்நுட்ப துறையில் செலுத்தும் ஆதிக்கம், மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பணிகள் ஆகியவற்றில் சீனா சிறப்பாக செயல்படுவதாக மக்கள் நினைக்கின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது 21% மக்களும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் மீது 31% மக்களும் நம்பிக்கை வைத்திருக்கின்றனர். அதிலும் டிரம்பிற்கு ஆதரவளித்த நாடுகளில் இந்தியா இருப்பதுதான் பெரிய பிளஸ் பாயிண்ட். ஜப்பான், பிலிப்பைன்ஸ், தென்கொரியா, போலந்து மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளும் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. இத்தனை நாடுகள் ஆதரவு தெரிவித்தும் கூட 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியா ஆதரவு தெரிவித்ததால் தான் டிரம்பிற்கு சப்போர்ட் 21% அதிகரித்துள்ளது. என்னதான் பாம்புக்கு பால வாத்தாலும் அது விஷத்தை தான் கக்கும் என்ற பழமொழியை கேட்டிருப்போம். அதுபோலத்தான் இந்தியா மீது கூடுதல் வரி மற்றும் அமெரிக்க விசா நடைமுறை கட்டுப்பாடு, வெளிநாட்டு மாணவர்களுக்கு தனி கட்டணம் என்று ட்ரம்ப் வாட்டி வதைப்பதாக ஒரு தரப்பினர் இணையதளத்தில் ஆதங்கத்தை கொட்டி வருகின்றனர்.